ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. நவக்கிரகங்களில் வலிமையான கிரகமாக திகழ்பவர் சனி பகவான். சனியைப் போல் கொடுப்பவரும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பவரும் இல்லை என்பர். ஒருவர் முற்பிறவில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் தருவார். பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் சனியின் விளைவுகள் எதிர்கொள்ளும் ஒரு காலகட்டம் வரும். 7.5 சனி மற்றும் 7 சனி மகாதசை ஆகியவை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சனி கிரகமாக தீங்கு விளைவுகளை தாக்கங்கள் சில முறை ஏற்படுத்தும் காலங்களாகும். ஒருவர் பிறந்த ஜாதக கட்டத்தில் பல்வேறு வீடுகளில் சனி கிரகத்தின் நிலையை பொறுத்ததாகும். சனியின் மோசமான அமைப்பு மனிதனை இன்னல்கள் நிறைந்த ஒரு உலகிற்குள் தள்ளும். இதனால் ஒரு லாபகரமான அமைப்போ ஒரு தனி மனிதனுக்கு முடிவில்லாத வளங்களையும் வெகுமதிகளையும் பெற்றுத்தரும். ஒரு மனிதனுக்கு ஜாதகப்படி சனி பகவானின் தாக்கம் இருக்கும்போது அவர் அனுமனை வணங்க வேண்டும் என்று சொல்வதுண்டு. அனுமன் சங்கட மோட்சண என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் தன் பக்தர்களை அனைத்து விதமான சங்கடங்களிலிருந்து விடுவிக்கின்றார். சங்கடம் என்பதன் மொழியாக்கம் தொந்தரவுகள் அல்லது பிரச்சனைகள் என்பதாகும். அனுமன் குழந்தையாக இருந்தபோது சூரியனை சுவையான பழம் என்று தவறாக கருதி பிடித்து சாப்பிட முயற்சித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த சூரிய பகவான் தேவர்களின் தலைவனான இந்திரனை அணுகினார். இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் குழந்தை அனுமனை தாக்கினார். இதனால் குழந்தையின் முகத்தில் காயம் ஏற்பட்டது. இந்த காயமே அனுமன் என்ற பெயருக்கு பின்னால் உள்ள காரணமாகும். அனுமன் மிகுந்த ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் எப்பொழுதும் பணிவானவர். அவர் சூரிய பகவானிடம் தன்னை மாணவராக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். அதற்கு சூரிய பகவானோ தான் நாள் முழுவதும் வானத்தில் பயணிக்க வேண்டியிருப்பதால் எப்போதும் ஓய்வின்றி இருப்பதாக கூறினார். அதற்கு தீர்வாக அனுமன் சூரிய பகவானின் தேரில் முன்பக்கமாக அமர்ந்து அது வானமெங்கும் பறக்கும்போது தானும் உடன் பயணிக்க தொடங்கினார். அவர் சூரிய பகவானுக்கு முதுகுபுறத்தை காட்டியபடி பயணித்தார். மேலும் இறைவன் சூரியனிடமிருந்து சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டார். அனுமனின் பக்தர்களை சனி ஏன் தொந்தரவு செய்வதில்லை? அனுமன் தனது கல்வியை கற்று முடித்த பிறகு குருவான சூரிய பகவானிடம் குரு தட்சணையாக அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சூரிய பகவான் குரு தட்சணை எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார். ஆனால் அனுமன் வற்புறுத்தவே பின்னர் சூரிய பகவான் தன் மகனான சனிதேவனின் கர்வத்தை அழிக்குமாறு அனுமனை கேட்டுக்கொண்டார். அனுமன் சனி லோகத்திற்கு சென்று சனி தேவனை பார்த்து அவரது வழிகளை திருத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் சனி தேவனோ கோபம் கொண்டு அனுமனின் தோளின் மீது தாவி ஏறி தன் முழு பலத்தையும் கொண்டு அனுமனை தாக்க முயற்சித்தார். அனுமன் தன் உருவத்தை மிக பெரிதாக அதிகரித்து கொள்ள தொடங்கினார். அவர் மிகப்பெரிய உருவமாக ஆன பிறகு தோளில் இருந்த சனி பகவான் மேற்கூரையில் இடித்துக்கொண்டு நசுங்கினார். அது அவருக்கு அளவில்லாத வலியை ஏற்படுத்தியது. யாராலும் தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனிதேவனின் கர்வம் உடைந்தது. அவர் அனுமனிடம் மன்னிப்பு கோரினார். தனது சக்திகளால் அனுமனின் பக்தர்களை ஒருபோதும் பாதிப்பதில்லை என்று வரமளித்தார். பக்தியில் சிறந்தது அனுமன் பக்தி என்பார்கள். ஸ்ரீ ராமபிரான் மீது அத்தனை அன்பும் பக்தியும் கொண்டிருந்தவர். அதனால் தான் பல ஆலயங்களிலும் கைகூப்பிய நிலையில் சன்னதி கொண்டிருக்கும் அனுமனை தரிசிக்கின்றோம். ராமர் பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாம வழிபாடு ஆகும். இந்த முறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிக நல்ல பலனை தரும். அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் சாற்றிய வெண்ணெய் உருகுவதற்குள் சங்கடங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம். துளசி மாலையும் வெற்றிலை சுருள் மாலையும் ஆஞ்சநேயருக்கு விசேஷமானவை. எனவே சனிக்கிழமை அன்று வெற்றிலை மாலையை சாற்றி அனுமன் கவசம் படித்தால் சத்ரு பயம் நீங்கும். தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடைபெறும். அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சனீஸ்வரனின் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம்.
அனுமனுக்கு திராட்சை பழம் பிரியமான நைவேத்திய பொருளாகும். வெற்றி கிடைத்திட இவருக்கு திராட்சை பழம் படைத்து வழிபட வேண்டும். அனுமனுக்கு செந்தூரம் பூசி வடைமாலையோடு ஸ்ரீராமஜெயம் எழுதிய காகித நூலையும் அணிவிக்க அனுமனின் அருளை பெறலாம். தொடங்கிய வேலைகள் தடை நீங்க வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் எலுமிச்சை மற்றும் வடைமாலை சாற்றி வழிபடலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய